இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் இயக்குனர் ஹரிஷ் சங்கர் அவங்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய உஸ்தான் பகத்சிங் இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு நேர்மையான ஒரு முதலமைச்சரை துப்பாக்கியால் சுட்டு தள்ளிடுறாங்க. அந்த முதலமைச்சர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிடுறாரு. இடையில ஒரு இடைக்கால முதலமைச்சராக ஒருத்தர் போடுறாங்க. அந்த இடைக்கால முதலமைச்சரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அப்போ அந்த 2 பேரையும் போட்டு தள்ளினவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த 2 சிஎம்மையும் வில்லன் தான் போட்டு தள்ளியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த வில்லன் ஏன் சிஎம் போட்டு தள்ளணும் அப்படின்னா, அந்த வில்லனுக்கு சிஎம் ஆசையாம். சிஎம் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளோட நேர்மையான ஒரு முதலமைச்சரையும் இடைக்கால முதலமைச்சரையும் போட்டு தள்ளிடுறாரு. அப்போ அந்த வில்லன் வந்து சிஎம் ஆகிறதுக்கு அந்த முன்னாடி இருந்த சிஎம் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டா இவர் சிஎம் ஆயிடலாமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போடுறாரு. ஒரு சிஎம்ஐ போட்டு தள்ளிட்டா அடுத்த சிஎம்க்கு வந்து அந்த பதவிக்கு வர்றதுக்கு எந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரு அதையெல்லாம் தாண்டி எப்படி நம்ம வரணுங்கிற ஒரு இந்த விஷயத்தில் கொண்டுட்டு வரவே இல்லை அப்படிங்கிறது மிக ஒரு வருந்தக்கூடிய விஷயம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு வில்ல வந்து இந்த பதவிக்கு வந்து ஆசைப்படுறதுங்கிறது இந்த கதைக்கு ஒரு பொருத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஹீரோ வந்து அடுத்து வர்றாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளினால் அழகுராஜா. எல்லா ஆஃபீஸர்ஸும் ஒட்டுமொத்த உருவத்தையும் அடங்கி கொண்ட ஒரு உருவம் தான் அந்த ஹீரோ. இவர் வந்து எந்த ஒரு பஞ்சாயத்தாக இருந்தாலும் நம்ம ஹீரோ தான் பார்ப்பார், தீர்த்து வைப்பார். ஸோ அந்த ஒரு கேட்டகரியில் நம்ம ஹீரோ வந்து களம் இறங்குறாரு. அப்படி இறங்கும்போது இப்போ விஷயம் என்னன்னா, இந்த கதையில் நேர்மையான முதலமைச்சர் மறுபடியும் அந்த பதவிக்கு வராரா, இல்லை வில்லன் வந்து இந்த சிஎம் பதவிக்கு வராரா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதைகளும் இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ தெரியாத ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு திரைப்படங்கள் மூலிமா தெரியப்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனால் தெரிஞ்ச விஷயத்தையே இந்த திரைப்படத்து மூலயமா தெரியாத மாதிரி எடுத்து வச்சு எல்லா ஆடியன்ஸுக்கும் கொண்டு போய் இந்த கதையை வந்து இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கறது மிகப்பெரிய ஒரு வருந்தக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் முறையுமே எதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதையெல்லாம் தாண்டி அந்த வகையில் இந்த படத்தை பொறுத்த வரையிலும் ஒரு நல்ல கதையா, ஒரு நல்ல திரைப்படமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்னை கேட்டால் கண்டிப்பாக ஒரு எல்லாருக்கும் பிடிக்காது. பிடிச்சவங்க நீங்கள் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம், ரிவ்யூவில் சந்திப்போம்.